ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இனியா மேரி வீடு சேனலில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேசரி, அது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் அதில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், அப்புறம் வேறு ஏதாவது ரேசின்ஸ் நீங்கள் வச்சுருந்தா கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இந்த வால்நட்டு, அதுக்கப்புறம் பாதாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அதையும் நம்ம கூட துருவி இல்லைன்னா 2ஆக உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். நான் இதை மட்டும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து எடுக்கும்போது அந்த வறுத்த முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழத்தை மட்டும் இல்லை, அந்த நெய்யும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். நெய்யும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு நல்லா வெந்துட்டா எடுத்துட்டு அதில் திரும்ப நம்ம நெய் எதுவுமே ஊற்ற வேணாம். அந்த பாத்திரத்தில் ஆல்ரெடி நெய் ஒட்டியிருக்குமா, அதுலேயே நம்ம ரவையை போட்டு வறுத்துக்கலாம். ரவையோட வாசனை வர்ற அளவுக்கு அதை வறுத்துக்கோங்க. ரவை போடும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கலர் மாறாது, இல்லைன்னா கலர் மாறிடும். கலர் மாறினா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கிறது அப்படின்னா அந்த வாசனை வெளியில் வர்ற வரைக்கும். இப்போது வாசனை நல்லா வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் ரவை எடுத்தோமோ அந்த பாத்திரத்துக்கு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் அந்த சின்ன கப் அளவுக்கு 1 கப் ரவை எடுத்தேன். அதனால் 1 கப்பு பால், அதுக்கப்புறம் 1 கப் பால், 4 கப் ரவை, அப்போ மொத்தம் 5 கப் ஆச்சு. அப்போ 1 கப் ரவைக்கு 5 கப்பு நம்ம ஊற்றிருக்கோம். 1 கப்பு பால், 4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதில் உங்களுக்கு என்ன தேவையான ஃபுட் கலர் தேவைப்படுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி போடக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ரவை, அதை நம்ம இதில் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டால் நல்லா இருக்காது. இப்படி நீங்கள் பால் ஊற்றி செஞ்சிங்கன்னா அந்த கேசரி எப்போவுமே தளர இருக்கும், கட்டியாக இருக்காது. இப்போ நம்ம செஞ்சு வச்சதுக்கப்புறம் அது நல்லா கட்டியாயிரும் பாருங்கள். செஞ்சு உடனே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுவோம்னு வச்சோன்னா அது கட்டியாயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா இப்படி நம்ம செஞ்சாலே போதும், நல்லாயிருக்கும். பால் ஊற்றினாலே அது ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிரும் கேசரிக்கு. அது கட்டியாகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இன்னும் ரவை வேகணும்னு சொல்லி சீனியை போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கிண்டுவோமா, அப்படிங்கும்போது சீனி அந்த கட்டித்தன்மை அடைஞ்சிரும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். அதனால தான் நம்ம செஞ்சு வைக்கிற கேசரி எல்லாமே கட்டியாகிறதுக்கு காரணம். அதனால் ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த சீனியோட ஸ்மெல் போகிற வரைக்கும், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்குனாலே போதும், கேசரி நமக்கு ரெடி ஆயிரும். அதுவும் நல்லா தளர இருக்கிற கேசரி ரெடி ஆயிரும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. ரவையும் போட்டு நம்ம கிண்டணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஊற்றின பாலும் தண்ணியும் வற்றி ரவை நல்லா கெட்டியாயிரும். அந்த கெட்டியாகி அந்த பாத்திரத்தில் ஒட்டாது. நம்ம இது வரைக்கும் இதில் நெய் ஊற்றவே இல்லை. நம்ம கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு வறுக்கும்போது ஊற்றினோம்ல, அந்த நெய் தான். இப்போது இதில் நம்ம நல்லா பார்த்திங்களா எவ்வளோ தண்ணியும் பாலையும் அது உறிஞ்சிச்சு. ரவை நல்லா உறிஞ்சிக்கிடும் தண்ணி எல்லாத்தையும். உறிஞ்சதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீனி போடுறதுக்கு முன்னாடி ரவையை நல்லா வேக வச்சிடறோம். சீனியும் உடனே போடக்கூடாது. கைவிடாமல் போட்டு இப்படி கிண்டிகிட்டே இருந்தால் தான் நமக்கு கட்டி விழாமல் இருக்கும். இல்லைனா கட்டியாயிரும். சீனி போடும் போது ரவை தனியாக கட்டியாயிரும். இப்போ நம்ம இதை சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை கிண்டி எடுத்துடணும். அந்த சீனியோட பச்சை ஸ்மெல்ஸ் போகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டால் போதும். இதில் இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினா மணமாக இருக்கும். அதுக்கு தான் ஏலக்காய் பொடி போடலாம், சுக்கு பொடி போடலாம். இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எதுவும் போடலை. நீங்கள் ஏலக்காய் பொடி இல்லைன்னா சுக்கு பொடி எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அதாவது அந்த சீனி முருகிடக்கூடாது. சீனியோட பச்சை வாசனை மட்டும்தான் நமக்கு போகணும். நல்லா சீனியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல நெய்யோடு சேர்த்து கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு, அதை இதில் போட்டு கிண்டி இறக்கிற வேண்டியதான். அந்த நெய்யோடு சேர்த்து ஊற்றி கிண்டி அப்படி பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட
கேசரி தளர தளர இருக்கிற கேசரி தயார். கட்டியாகாமல் இருக்கணும். அந்த சீனியோடதுனால தான், சீனியோட தன்மையினால தான் நமக்கு கெட்டு போகுது. இதோட அளவு எப்படின்னா, 1 கப் அளவுக்கு ரவை, 1½ கப் அளவுக்கு சீனி, 4 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது அதில் 4 கப்பில் 1 கப்பு பால் போட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா தளர தளர இருக்கிற கேசரி உங்களுக்கு ரெடி ஆயிட்டு. இந்த கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு புதுவிதமான வீடியோவோடு உங்களோட சந்திக்கிறேன். பாய்.